2 நாட்களாக நேற்று கடலூர் மற்றும் பண்ருட்டி, இன்று புவனகிரி, நாளை நெய்வேலி விருதாச்சலம் பகுதிக்கு நான் செல்ல இருக்கின்றேன். இந்த 3 நாள் கடலூரிலே என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். கடலூர் மாவட்டம் என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். அதிலும் குறிப்பாக கடலூரில் இருக்கின்ற கடலூர் மாவட்டத்தில் உள்ள என் தம்பிகள் வீரமடைந்த எழுச்சியுள்ள என் தம்பிகள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அதே வேளையிலே கடலூர் மாவட்டம் என்றால் பல பிரச்சனைகள் இருக்கின்ற மாவட்டம். பிரச்சனைகள் என்றால் இங்கே இருக்கின்ற நில பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனை, மக்கள் பிரச்சனைகள் பல இருக்கின்றது இந்த மாவட்டத்திலே. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். இது எப்பயோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வளோ காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகள் எல்லாம் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதும் கிடையாது. புவனகிரி எடுத்துக்குங்க. புவனகிரியில் கேட்கறது என்ன, இங்கே வெள்ளாறு ஓடிட்டு இருக்கு. இந்த வெள்ளாறில் அங்கே கோடை காலத்திலிருந்து கடல்லேருந்து தண்ணி, உப்பு நீர் உள்ளே வரும். இதில் கடல் அங்கே முகத்து வாரத்தில் ஒரு சின்ன தடுப்பணை கட்டணும். இந்த தடுப்பணை கட்டினா கோடை காலத்தில் கடல் நீர் உள்ளே வராது. மழை காலத்தில் பிரச்சனை கிடையாது, தண்ணி இங்கேருந்து போகிறது தான். ஆனால் கோடை காலத்தில் தண்ணி அங்கேருந்து உள்ளே வருது. உள்ளனா இங்கே புவனகிரியிலேருந்து இங்கே பிரிட்ஜிலேருந்து கடலுக்கு கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் அவ்வளோ 12 கிலோமீட்டர் தண்ணி, உப்பு நீர் உள்ளே வந்து இதற்கு மேலே ஏறி குடிப்பதற்கும் தண்ணி இல்லாத ஒரு சூழல். இது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னைக்கு தீர்வு பண்ணியிருக்கணும்னா 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கணும். 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே முகத்துவாரத்தில் ஒரு சின்ன ஒரு 3 அடி 4 அடி 5 அடி தடுப்பணை அப்பவே கட்டியிருக்கணும். கட்டியிருந்தா இந்த கடல் நீர் உள்ள வராது, அவ்வளோதான். இதற்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், விழிப்புணர்வு, பிரச்சாரம், மானங்கெட்டவங்களா திமுக காரன்லாம். இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? எதுக்கியா ஒரு நிர்வாகம், எதுக்கியா ஒரு அரசாங்கம், எதுக்கியா ஒரு முதலமைச்சர், எதுக்கு அமைச்சர்கள் வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் தானே, சாதாரண பிரச்சனைகள் தானே. அதுவும் இந்த கடலூர் மாவட்டம், குறிப்பாக நீங்கள் புவனகிரி பகுதியில் வாழ்கின்ற அத்துணை விவசாயிகளும் மக்களும் நீங்கள் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்எல்சி நிறுவனம் திட்டமிட்டு இருக்கிறான். என்ன திட்டம்? என்எல்சி நிறுவனத்தினுடைய 3வது சுரங்கம், நிலக்கரி சுரங்கம், பழுப்பு நிலக்கரி சுரங்கம், 3rd மைன்ஸ் ஆஃப் த என்எல்சி. அதுக்கு அவன் என்எல்சி கம்பெனிக்காரன் அவன் உள்ளுக்குள்ள அவன் அனுமதி கொடுத்துருக்கிறான். அவனுக்குள்ள அதற்கு நிதியும் 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறான். அவன் எடுக்கிறதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் எடுக்க திட்டமிட்டு இருக்கிறான். முதல்ல தமிழ்நாடு அரசுக்கும் என்எல்சி நிர்வாகத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா 64,000 ஏக்கர் நிலத்தை அவங்க எடுத்துக்கலாம், என்எல்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அப்போ போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் எப்போ ரத்தாகும்னா காலக்கெடு முடிவுனா 2036. அது வரைக்கும் எவ்வளோ நிலம்னா எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அந்த நிலத்தை எடுத்து கொடுப்பது தமிழ்நாடு அரசினுடைய வேலையா பார்க்குறான். இதில் மோசடி என்னன்னா, இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 நிலக்கரி சுரங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு? பாளையங்கோட்டை சுரங்கம். பாளையங்கோட்டைனா எங்க? திருநெல்வேலி பாளையங்கோட்டை கிடையாது, இங்கே ஸ்ரீமுஷ்ணம் பாளையங்கோட்டை. அப்புறம் வீராணம் சுரங்கம்மா, அதுக்கப்புறம் சேத்தியாத்தோப்பு சுரங்கம். மீதி 3 அரியலூர்லேயும் அங்கே தஞ்சாவூர் டெல்டா அங்கே பகுதியில் இருக்குது. இதுவும் டெல்டா தான், அங்கே தஞ்சாவூர் பகுதியில் இருக்குது. இப்படி அந்த 6 நிலக்கரி சுரங்கம் எங்கன்னா நம்ம பகுதியில், உங்கள் பகுதியில், புவனகிரியில். உங்கள் மண், உங்கள் அடையாளம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போகுது. எப்படி காணாமல் போகுது? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள்லாம் உங்கள் மண்ணை மறந்துடுங்க, உங்கள் அடையாளத்தை மறந்துடுங்க, உங்கள் ஊரை மறந்துடணும். உங்கள் ஊர், உங்கள் அடையாளம், உங்கள் கோயில், உங்கள் வீடு, உங்கள் சுடுகாடு, நீங்கள் வாழ்ந்த இடம், நீங்கள் படித்த இடம் எல்லாத்தையும் மறந்துடணும். இதைத்தான் இந்த செய்தி சொல்லத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இந்த செய்தி சொல்லத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, வீராணம் பகுதி, காட்டுமன்னார்குடி பகுதி அத்தனையும் என்எல்சி நிலக்கரி சுரங்கமா மாறும். அதனால்தான் நான் சொல்றேன், அதனால தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாமே இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம் எதையுமே பார்க்க கூடாது. என் பின்னால நீங்க வாங்க எல்லாம்.
என் பின்னால நீங்க வாங்க. ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன். இது நம்முடைய மண்ணு பிரச்சனையா, உங்களுடைய அடையாள பிரச்சனை. இந்த கீரபாளையம் பகுதி இருக்கு. கீரபாளையத்தில் எவ்வளோ பேர் நம்ம என்ஜினியர் மோகன்ராஜ்ல இருந்து எங்க படையாண்டு இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லை, வருவார் வருவார். இந்த கீரபாளையத்தில் நாளைக்கு திடீர்னு நீங்க எல்லாம் கிளம்புங்க. இங்க என்எல்சி நிலக்கரி சுரங்கம் அமைக்கணும்னு கிளம்புனா எங்க போவீங்களா? அதனால நான் மீண்டும் சொல்றேன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்.